ப்ரோ இப்ப பாத்தீங்கன்னா தேனீ வளர்ப்புல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து யோசிக்கிறது என்னன்னா இதுல நமக்கு வந்து அதிகமா வருமானம் வருமா வராதங்கிறது. ஃபர்ஸ்ட் இன்கமே அவங்க மகரந்த சேர்க்கையினால மகசூல்ல அவங்க ஃபர்ஸ்ட் இன்கம் பாத்துருவாங்க. பூக்களே இல்லாம ஒன்னு ரெண்டு பெட்டி வேணா நம்ம வளர்த்தலாம், மாடி தோட்டத்திலயோ அந்த மாதிரி நீங்க இது வரலாம். நம்ம மெயினா இங்க தமிழ்நாட்டுல இந்திய வகை தேனீக்களும் இத்தாலி வகை தேனீக்களும் வளர்த்தலாம். தேனீக்கள் வந்து இது இருக்கணும்னா அதுக்கு ராணி தேனி தான் மெயினான முக்கியமான ஆமா. காரணங்கிறாங்க. ஒரு தேனி ராணி தேனி தான் எப்படி உங்களால ராணி கண்டுபிடிக்க முடியும்? தேனீக்கும் மற்ற தேனீக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான டிஃபரன்ஸ் தாங்க இப்போ இருக்கும். தென்னை மரம், மாமரம், இப்ப நீங்க மாமரம் இதெல்லாம் வச்சிருக்கீங்க. அப்புறம் சப்போட்டா இந்த மாதிரி மரங்கள் மாறும்போது தேனீக்களோட அந்த ஃபிளேவரும் மாறுங்களா? தேனீ வளர்ப்பு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே பண்றோம். இப்போ ஃபார்ம் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆடு இருக்கு, மாடு இருக்கு, சில நாள் கோழி, நாய் எல்லாம் வீட்டுல வளர்ப்பாங்க. அதனால இந்த தேனீ வளர்ப்பால அதுங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும்? இப்ப வந்து தேனீ வளர்ப்புல நம்ம எந்தெந்த வகையில வந்து இன்கம் பார்க்கலாம்? இப்பதான் இந்த இதுதான் ஒரு முழுமையான அடைங்க. இதுல பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு தேன் ஃபுல்லா சேகரிக்கும். வணக்கம் மக்களே, நான் உங்க சேலம் கோபிநாத். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் நங்கவலிக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இளைஞருடைய ஒரு வளர்ச்சி தான் நீங்க பார்க்க போறோம். அது என்ன வளர்ச்சிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவருடைய பேர் பாத்தீங்கன்னா லோகேஷ். உயிரினங்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அரிய வகை உயிரினங்களாகவே மாறிடுச்சு. காரணம் என்னன்னா இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையும் இந்த பருவநிலை மாற்றம் தான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் வந்து இந்த தேனீ வளர்ப்பை எப்படி அவர் வந்து முன்னெடுத்து செய்யறாரு, இதுல வந்து சேலஞ்ச், அதாவது பாத்தீங்கன்னா இதுல வந்த சவால்களை அவர் எப்படி வந்து மீண்டெடுத்து இதுல வந்து இந்த அளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காருங்கிறது எல்லாமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இப்ப வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கண்டிப்பா நம்ம இந்த தேனுங்கிறது வந்து கண்டிப்பா தேவைப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் பாட்டில் அடிச்சு விற்கிறாங்க. பட் ஆனா அதெல்லாம் வந்து பியூரா இல்லையாங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி தான். ஆனா நம்ம நண்பர் பாத்தீங்கன்னா வந்து பியூரா கொடுத்துட்டு இருக்காரு, எல்லா ஊருக்குமே டெலிவரியும் பண்ணிட்டு இருக்காரு. அது சம்பந்தமா தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இவர் வந்து தேனீ வளர்ப்புல தேனீ பாக்ஸை வந்து மத்தவங்களுக்கும் சேல் பண்றாரு. சேல் பண்ணி அவங்களுக்கும் வந்து தேனீ வளர்ப்பை பத்தியான நல்ல நல்ல விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டும் இருக்காரு. அதான் இன்னைக்கு இந்த வீடியோல பொறுமையா பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும். அதெல்லாம் மறக்காம லைக் பண்ணி இந்த வீடியோ முதல் முறையா பார்க்க நண்பர்களா கண்டிப்பா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. நண்பர் அவர்கிட்டயே எல்லா டீட்டெயிலும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேனீ வளர்ப்பை பத்தி. வணக்கம் ப்ரோ. வணக்கங்க. உங்க நேம் ப்ரோ எல்லாமே நம்ம நேரில் கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட நேம் லோகேஷ். நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 4 வருஷமா இந்த தேனீ வளர்ப்பு தொழில் பண்ணிட்டு இருக்கேங்க. நம்மளோட ஃபார்மோட லொகேஷன் எங்க இருக்குன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் நங்கவலியில இருக்குங்க. சரி ப்ரோ, இப்ப இந்த தேனீ வளர்ப்பு பாத்தீங்கன்னா நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க அதை? இல்ல, நான் வந்து சைட் இன்ஜினியர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த ஃபீல்ட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி ஒரு 10 பாக்ஸ் மாதிரி தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால இதை விடவும் எனக்கு மனசு இல்லை. அதனால எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கிட்ட ஒரு 500 பாக்ஸுக்கு மேலேயே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 2000 பாக்ஸுக்கு மேலேயே நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சேல்ஸும் பண்ணுறீங்க. இப்ப இந்த தேனீ வளர்ப்பு எப்படி உங்களுக்கு வந்து தோணுச்சு? அதாவது இந்த தேனீ வளர்ப்புக்கு ஒரு கிளாஸ் மாதிரி அதை போய் இது பண்ணி இல்ல கத்துக்கிட்டீங்களா எப்படிங்க? இல்ல, இப்ப தேனீ வளர்ப்புங்கிறது நம்ம கண்டிப்பா நம்ம பயிற்சி இல்லாம பண்ண முடியாதுங்க. என்ன மாதிரியே வளர்த்துறவங்க கிட்ட நான் முன்னாடியே 2-3 பேர்கிட்ட நான் போய் ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி பண்றாங்க எல்லாமே பார்த்து கத்து தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் வாங்கி நான் அதை ஃபர்ஸ்ட் ஒரு நம்மளுக்கு சூட் ஆகுமா, நம்மளால இது பண்ண முடியுமா, அது நம்மளுக்கு இது ஃபியூச்சர் கொடுக்குமா, அது எல்லாமே ஏன்னா இது யார் வேணாலும் பண்ணலாம் கிடையாதுங்க. நம்மளுக்கு அந்த இடம் செட் ஆகணும். அந்த இடமும் பிளேஸும் தேனீகளுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்மளால அது க்ரோத் கொடுக்கும். அப்படி இல்லாத இடத்துல நம்ம ஒரு சிட்டிலேயோ அங்கேயோ நம்ம ஒரு இடத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அது நம்மளுக்கு சோர்ஸ் இல்லாத பட்சத்துல நம்மளுக்கு அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப வந்து தேனீ வளர்ப்புல நீங்க வந்து மாதம் எவ்வளவு இன்கம் பாக்குறீங்க? இல்ல, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 50,000 இருந்து ஒரு 1 lakh வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோங்க. அது பாத்தீங்கன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி டிபெண்ட்ஸ் மாறும். அது அதிகமாகவும் ஆகும், அதை விட கம்மியாகவும் ஆகும். என்ன காரணம்னா நம்மளுக்கு தேன் ஒரு டைம் சேல்ஸ் ஆகும், ஒரு டைம் பாக்ஸ் சேல்ஸ் ஆகும். இந்த மாதிரியான இதெல்லாம் சீசன் வேரி ஆகும். அதை பொறுத்து நம்மளுக்கு மாறிட்டு தான் இருக்கும். நீங்க வீட்டுல வச்சு நீங்க பண்றீங்க, பிக்ஸ்டா நம்மளுக்கு ஒரு சைடு இன்கம் வரணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஒரு அதிகபட்சமா ஒரு 5ல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுக்கு மேல நீங்க அதிகபட்சம் போகாதீங்க. நீங்க ஃபார்ம் வச்சு பண்றீங்க அந்த மாதிரினா ஒரு 10-20 அந்த மாதிரி நீங்க போடலாம். அதுவும் ட்ரைனிங் இல்லாம நீங்க பண்ணக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுல தான் வைக்கிறீங்கன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 5 வரைக்கும் அதிகபட்சம் நீங்க வச்சு அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த இடம் செட் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும். ஏன்னா இதுல இருக்கிற மெயின் டிராபேக்கே பாத்தீங்கன்னா தேனீக்கள் ஓடிடும். அந்த இடத்துல அதுக்கான
அடாப்டேஷன் இல்லாத பட்சத்துல அது கண்டிப்பா ஓட பார்க்கும். அந்த அந்த ஓட பார்க்கறத நம்மளுக்கு அது ஃபெயிலியர்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப நீங்க எடுத்தோன்னே 1-2 மட்டும் வச்சிருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க தான் மேக்ஸிமமான ஃபெயிலியர்ஸ் சந்திப்பாங்க. காரணம் என்ன பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருக்கிறதே 1-2 பாக்ஸ் தான். சப்போஸ் அது செட் ஆகலைன்னா அது ஓடிடும். இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு 10 பாக்ஸ் வரைக்கும் போடுறீங்கன்னா 1-2 ஓடி போறது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கான லாஸா உங்களுக்கு படாது. அது பாத்தீங்கன்னா மத்த பாக்ஸ் இருந்து பிரிச்சு வச்சு அதை நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு அது கான்ஃபிடென்ட் இருக்கு, நம்மளால இது பண்ண முடியுங்கிற பட்சத்துல 5க்கு மேல நீங்க போங்க. அப்படி இல்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா தான் இருக்கு, சப்போஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன என்ன பண்றதுன்னு தெரியாதுங்கிற பொழுது ஒரு 2 அந்த மாதிரி வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம். சரிங்க. இப்ப வந்து தேனி பாக்ஸ் வந்து விற்பனை பண்றீங்க. ம். இப்ப அதுல வந்து தேனீக்களும் போட்டு கொடுப்பீங்களா எப்படிங்க? இல்ல ஆமாங்க, நம்ம வந்து 2300 ரூபாய்க்கு தேனி பெட்டி கொடுத்துட்டு இருக்கோங்க. அது என்னென்னலாம் வரும்னா நம்ம வந்து தேக்குல வந்து ஃப்ரேம் வந்துரும், அவுட்டர் பாத்தீங்கன்னா மகாகனி வுட்டோட பாக்ஸ் வந்துரும், பீஸ் அது வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் எல்லாமே சேர்த்தீங்க. எல்லாம் சேர்த்து 5 பாக்ஸுக்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டுல நீங்க எங்க ஆர்டர் கொடுத்தாலும் ஃப்ரீ ஹோம் டெலிவரியா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்களா? சரிங்க. இப்ப வந்து பாக்ஸ் எல்லாம் பண்றீங்க. ஆல்ரெடி தேனீக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மரங்களே ஓட்டை போடுங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா இப்ப பாக்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான மரங்கள்ல வந்து செய்யுது? தேனீக்களுக்கு வந்து ஒரு 4-5 வகையான மரங்கள் ரொம்ப பிடிக்குங்க. மகாகனி பிடிக்கும், தேக்கு மரம் பிடிக்கும், புங்கை மரம் பிடிக்கும், அப்புறம் அரப்பு இது பிடிக்கும். இதுல நம்மளுக்கு எந்த மரம் சூட் ஆகுதோ அதை நம்ம வச்சு பண்ணலாம். மத்த மரங்கள்ல பண்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகும், அதுக்கான இது செட் ஆகாது. தேனீக்களுக்கு இந்த சில மரங்கள் பிடிக்காது. அதனால நம்ம இந்த 4 மரங்கள் வந்து அதுக்கு பெஸ்டா இருக்கிறதுனால நம்ம அதில் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து தேனீ வளர்ப்புல பாத்தீங்கன்னா நம்ம நேயர்களுக்கு இன்னைக்கு என்ன இந்த வீடியோ ஃபுல்லா காட்ட போறோம்னா தேனீ வளர்ப்புனா என்ன, இதுல வளர்ப்புல என்னென்ன பிரச்சனை, என்னென்ன சவால்கள் வரும், அப்புறம் தேனீ வளர்ப்பு, அதாவது இப்ப வந்து நீங்க வந்து ஃபார்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க. சிலர் வந்து வீட்டுல வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் வாங்குவாங்க. அப்படி வளர்க்கும் போது வீட்டுல இருக்கிறவங்க இந்த இதுக்குனால ஏதாவது பிரச்சனை வருமா? அதாவது தேனீக்களால. ஆமா, தேனீக்களால ஏதாவது வீட்டுல இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனைகள் வருமா? இப்ப அதாவது பாத்தீங்கன்னா நீங்க மத்த ஃபார்முக்கும் பி ஃபார்முக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, இப்ப நீங்க ஒரு ஆடு மாடு வளர்க்குறீங்க, கோழி வளர்க்குறீங்க, எதுனா நீங்க கம்பல்சரியா ஒரு ஆள் அங்க வீட்டுல இருந்தே ஆகணும். ஆனா தேனீ வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்க இந்த பாக்ஸை விட்டுட்டு நீங்க 1 வாரம் கழிச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னாலும் தேனீக்களே உழைச்சிட்டு வந்து நம்மளுக்கான தேனியும் மத்த மகரந்த சேர்க்கையும் நடத்திட்டு வந்து நம்ம பாக்ஸ்ல இதா இருக்கும். இப்ப நாங்க விவசாயத்துல பாத்தீங்கன்னாங்க 70 to 80% பாத்தீங்கன்னா இன்செக்ட்ஸ்னாலதான் நடக்குது. அதாவது பூச்சிகளாலதான் நம்மளுக்கு மகரந்த சேர்க்கை நடந்து இதாகுது. அதுல ஆனா தேனீக்களால மட்டுமே பாத்தீங்கன்னா 30-40% உங்களுக்கு மகரந்த சேர்க்கை நடக்குது. மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டாம்பூச்சி, வண்டு இந்த மாதிரியான குட்டி குட்டி பூச்சிகளால தான் நடக்குது. ஆனா தேனீக்கள் தான் மேக்சிமமான பர்சன்டேஜ் கவர் பண்ணுது. தேனீக்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1 ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சிருக்கீங்கன்னா நீங்க ஒரு 10 பெட்டி மட்டும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா போதும் 30-40% உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு 1000 காய் தான் எடுக்கிறீங்கன்னா ஒரு 400 காய் சேர்த்து எடுக்கலாம். அதாவது நம்ம தேனீக்களால விவசாயங்கள் வந்து அதிகரிக்குமே தவிர குறையாது. ஏன்னா சிலர் என்ன தேனீக்கள் அந்த பூக்கள் உட்காரும்போது அந்த பூக்கள் உதிரும், அதனால வந்து விவசாயம் குறையுங்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. அது எப்படி? இப்ப நீங்க ஒரு 100 பூ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 80 ஆண் பூ 20 பெண் பூ அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆண் பூல இருக்கிற மகரந்தம் தான் எடுத்துட்டு போய் இன்னொரு பெண் பூல இது பண்ணும்பொழுது மகரந்த சேர்க்கை நடைபெறும். அப்பதான் காய் பிடிப்பு அதிகமாகும். அது வந்து மத்த பூச்சிகள் வந்து அது அந்த அளவுக்கு பண்ணாது. தேனீக்கள் தன்னுடைய உணவுக்காக தேனியும் மகரந்தமே எடுக்கும். அதாவது நெக்டார் அண்ட் போலன் சொல்லுவாங்க. நெக்டாருங்கிறது தான் தேன், போலன்ங்கிறது மகரந்தம். அதுதான் ஃபுட்டா அது இன்டேக் பண்ணிக்கும். அதுக்கு அந்த இதுக்கு அடல்ட் பீஸ்க்கு ஃபுட்டும் அதான் கொடுக்கும். பீ பிரெட்னு சொல்லி ஒண்ணு மேக் பண்ணி கொடுக்கும். அதை சேகரிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு இந்த மகரந்த சேர்க்கைங்கிறது மறைமுகமா நடக்குது. சரிங்க ப்ரோ. இப்ப வந்து விவசாயங்கள் எல்லாம் பண்றாங்க. அப்படிங்கும்போது சில விவசாயங்கள் வந்து அதிகமாக கொஞ்சம் இழப்பு சந்திக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி பூச்சரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனையும் அமையும். அப்ப அவங்க வந்து அந்த மாதிரி அந்த பூச்சிகளுக்காக மருந்து அடிக்கிறாங்கல்ல, அதனால நம்ம தேனீ வளர்ப்பு ஏதாவது பாதிப்பு ஏற்படும்? கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுங்க. இப்ப அதாவது இப்ப தேனீக்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே இயற்கையா வாழ்ற சுபாவம் கொண்டதுங்க. இப்ப நீங்க தேனி பெட்டி கிட்ட போகும்பொழுது பெர்ஃபியூம்ல இருந்து பவுடர்ல இருந்து எதுவுமே நீங்க அடிக்காம ஒரு ஆர்டிபிஷியல் ஃபிளேவர் எதுவுமே இல்லாம தான் நீங்க போகணும். நீங்க அந்த டைம்ல அந்த அளவுக்கு சென்சிட்டிவான ஒரு பூச்சி கிட்ட போய் நீங்க மருந்து அடிக்கிறதோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது அது சில மருந்து பாத்தீங்கன்னா அதை இயற்கையா அங்கேயே இறந்துரும். அப்படி இல்லாத பட்சத்துல அதோட மேல உடம்புல படுற மருந்து அதோடைய பாக்ஸுக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா அதோட வீட்டுக்கு வரும் பொழுது மத்த தேனீக்களுக்கும் அது ஸ்மெல் இதாகி அந்த பாக்ஸே ஓடுறதுக்கு பாக்ஸும் ஓடிடும். பிளஸ் சில பீஸ் எல்லாம் பார்த்து மயக்கம் அடைஞ்சு ராணி இன்ஃபெக்ட் ஆகி அந்த இது காலனியே ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தேனீ வளர்க்குறோம்னா நாம வந்து இந்த செண்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அது இல்லாம இயற்கை விவசாயத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் இது மேக்சிமம் இது பண்ணலாம். நீங்க கம்பல்சரி மருந்து அடிச்சே ஆகணும். நீங்க தேனீ வளர்ப்பும் பண்ணணுங்கிற பட்சத்துல ஒரு நாள் நீங்க இந்த தேனீ பெட்டிகளை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு நீங்க மருந்து அடிச்சுட்டு அப்புறம் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு நீங்க பெட்டி எடுத்துட்டு வந்து வச்சீங்கன்னா உங்களுக்கு இதா இருக்கும். ரெண்டுமே பாதிப்பு. பாத்தீங்கன்னா தேனீ வளர்ப்புல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து யோசிக்கிறது என்னன்னா இதில் நமக்கு வந்து அதிகமா வருமானம் வருமா வராதங்கிற பயம் தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நாம வந்து மந்த்லி எவ்வளவு வந்து
இன்கம் பண்றீங்க? இப்ப பாத்தீங்கன்னாங்க தேனீ வளர்ப்பு வந்து 2 விதமான இன்கம் நம்ம மெயினா ஜென்ரேட் பண்ணலாங்க. ஒண்ணு, ஓனா லேண்ட் வச்சு விவசாயம் பண்றவங்களுக்கு இது வந்து டபுள் இன்கமா கிடைக்கும். காரணம் ஃபர்ஸ்ட் இன்கமே அவங்க மகரந்த சேர்க்கையினால மகசூல்ல அவங்க ஃபர்ஸ்ட் இன்கம் பாத்துருவாங்க. செகண்டரியா தேன் அவங்களுக்கு கலெக்ட் ஆகும். அதை வந்து அவங்க சைட் பிசினஸாவும் அவங்க பாத்துக்கலாம். இல்ல நம்ம கிட்ட காடு இல்ல, இப்ப மெயினா வீட்டுல தான் வச்சு பண்ணோம், ஹாபிக்காக பண்றோம், இல்லைன்னா நம்ம ஒரு பார்ட் டைமா பண்றோம்னா நீங்க மொட்டை மாடியில கூட நீங்க தாராளமா வச்சு வளர்க்கலாம். நீங்க ஒரு பெட்டிக்கும் இன்னொரு பெட்டிக்கும் கேப் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் இருந்தாலே போதும். நீங்க எத்தனை பெட்டி வேணாலும் நீங்க கவர் பண்ணிக்கலாம். எத்தனை பெட்டி வேணாலும் ஆமா, எத்தனை பெட்டி வேணாலும் வைக்கலாம். ஆனா இந்த தேனீக்கள் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 1 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணும். மலை தேனீக்கள் தான் 5 கிலோமீட்டர் வரைக்கும் ரேடியஸ் கவர் பண்ணும். நம்ம நாட்டு வகை தேனீக்கள் 1 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் கவர் பண்ணுங்கிறதுனால நீங்க வீட்டு பக்கத்துலயோ இல்ல நீங்க வைக்கிற இடத்த சுத்தி சோர்ஸ் நல்லா இருக்கான்னு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அதை அனலைஸ் பண்ணிக்கணும். ஆமா, ஏன்னா இப்ப நீங்க பூக்களே இல்லாம 1-2 பெட்டி வேணா நம்ம வளர்த்தலாம், மாடி தோட்டத்திலயோ. அந்த மாதிரி நீங்க இது ஒரு பிசினஸ்க்காக நீங்க பண்றீங்க, ஒரு 5 பெட்டி 10 பெட்டி நீங்க இது பண்றீங்க, அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா சோர்ஸுங்கிறது முக்கியம். ஏன்னா தேனீக்கள் அதோடைய உணவுக்கு மிஞ்சினது தான் சேவிங்ஸ் மாதிரி அது தேனா சேகரிக்குது. அப்ப நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான சோர்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு தேனான ஒரு இன்கம் கிடைக்கும். ப்ரோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட எத்தனை வகையான தேனீக்கள் வந்து நீங்க வச்சிருக்கீங்க? நம்ம கிட்ட வந்து இந்திய வகை தேனீக்கள் மட்டும் தாங்க இருக்கு. ஆனா இந்தியாவில பாத்தீங்கன்னா 5 வகையான தேனீக்கள் இருக்கு. மலை தேனி, கொம்பு தேனி, நாட்டு வகை தேனி, அப்புறமா இத்தாலி வகை தேனி, அப்புறமா கொசு தேனி. இந்த 5 விதமான தேனீக்கள் இருக்கு. அதுல 3 வகையான தேனீக்கள் நம்மளால வளர்த்த முடியும். இத்தாலி வகை தேனியும் கொசு தேனியும் நாட்டு தேனியும் அது நம்மளால வளர்த்த முடியும். கொம்பு தேனியும் மலை தேனியும் நம்மளால வளர்த்த முடியாது. அது ஏன்னா மூர்க்க குணம் கொண்டது, அதிகமான கொட்டும் திணறனும் அதிகமா விஷமும் அதுல இருக்கிறதுனால நம்ம அதனால வளர்த்த முடியாது. அது இல்லாம அது மெயினான காரணம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வெளியில அவுட்டர் இதுல அடைக்கட்டி வாழ்றது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிழல்லையோ இல்ல சந்திலையோ வாழக்கூடியது இந்த 3 வகையான தேனீக்கள். அந்த கொம்பு தேனியும் மலை தேனியும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பெரிய மரத்துலயோ இல்ல மலையிலயோ அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த 2 வகையான தேனீக்கள். அதை நம்மளால வளர்த்தவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் வெயில வாழ்றக்கூடிய சுபாவம் கொண்டது. இந்த மத்த 3 வகை தேனீக்களும் இருட்டுல வாழ்றக்கூடிய சுபாவம் கொண்டது. அதனால நம்ம இந்த 3 வகையான தேனீக்கள் நம்ம இது பண்ணலாம். நம்ம மெயினா இங்க தமிழ்நாட்டுல இந்திய வகை தேனீக்களும் இத்தாலி வகை தேனீக்களும் வளர்த்தலாம். இத்தாலி வகை தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர். அது ஏன்னா அது வந்து சோர்ஸ் அதிகமா இருந்தாதான் அதை நம்ம வளர்த்த முடியும். அதுக்கான ஃபிளவரிங்ஸ் அதிகமா இருக்கணும். அந்த டைம்ல தான் அதை நம்ம வளர்த்த முடியும். நம்ம கேரளா சைட்ல அதிகமா வளர்த்துறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல மேக்சிமம் நம்ம இந்திய வகை தேனீக்கள் தான் வளர்த்துறாங்க. சரிங்க ப்ரோ. இப்ப வந்து பொதுவா எல்லா பூச்சிகளும் வந்து ஆயுள் காலங்கிறது ஒண்ணு இருக்கும். இப்ப நம்ம தேனீக்களுக்கு ஆயுள் காலம் எத்தனை மாதம்? நம்ம ராணி தேனி பாத்தீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்குங்க. நம்ம மத்த ஃபீமேல் பீஸ் தான் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 2 மாசம் தான் உயிரோட இருக்கும். மேல் பீஸ் 3 மாசம் வரைக்கும் உயிரோட இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அது ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். ராணி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 இருந்து 200 முட்டை வரைக்கும் இட்டுட்டே இருக்கும். அப்ப நம்மளுக்கு ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே தாங்க இருக்கும். அதாவது ராணி தேனி 3 வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்கும். பட் ஆனா ஆண் தேனி வந்து 2 மாசம் மட்டும் தான் உயிரோட. ஆண் தேனி 3 மாசமும், பெண் தேனீக்கள் 2 மாசம் தான் உயிரோட இருக்கும். பெண் தேனீகள் புரியல எனக்கு, இன்னும் தெளிவா சொல்லுங்க. அதாவது எல்லா விதமான தேனீக்கள், ராணி தேனியுமே பெண் தேனி தான். அதான் ராணி தேனி மட்டும் எதற்காக 3 வருஷம்? அது வந்து பாத்தீங்கன்னா ராயல் ஜெல்லின்னு சொல்லி ஒண்ணு அதை இன்டேக் பண்ணும். அது பாத்தீங்கன்னா அதான் நம்ம நேரில் கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் சொல்லுங்க. ராயல் ஜெல்லின் வந்து ஒரு பீஸோட ஹெட்ல வந்து செக்ரேட் ஆகும். அது வந்து எல்லா பீஸுமே கலெக்ட் பண்ணி அதுக்கு ஃபீட் பண்ணும் ராணி தேனிக்கு. அது நம்ம இது பண்றதுனால மட்டும்தான் ராணி தேனி அதிகமான நாள் உயிரோட இருக்கு. மற்ற தேனீக்கள்லாம் பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மகரந்தமும் தேனும் மட்டும்தான் சாப்பிட்டு உயிர் வாழும். அதுக்கான அந்த இது கிடையாது. அதனால ராணி தேனி அதிகமான கேப்பபிள் கொண்டது. இந்த மற்ற வகை தேனீக்கள்லாம் லைஃப் ஸ்பேனுங்கிறது ரொம்ப கம்மி தான். இப்ப ஒரு பாக்ஸ்ல வந்து தேனீக்கள் வந்து இது இருக்கணும்னா அதுக்கு ராணி தேனி தான் மெயினான முக்கியமான காரணங்கிறாங்க. அது எப்படி நீங்க வந்து அந்த ஒரு தேனி ராணி தேனி தான் எப்படி உங்களால ராணி தேனிக்கும் மற்ற தேனிக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான டிஃபரன்ஸ் தாங்க இருக்கும். ஒரு இன்ச் மட்டும் கொஞ்சம் நீளமா இருக்கும் வால் பகுதி. அதை பார்த்தா நம்ம கண்டுபிடிக்கணும். வால் பகுதி கொஞ்சம் நீளமா இதா இருக்கும். ராணி தேனி ரொம்ப சென்சிட்டிவ். அது பாத்தீங்கன்னா ரொம்ப கூச்சத்தன்மையா இருக்கும். நம்ம பார்க்க வரோம்னு தெரிஞ்சாலே அது போய் ஒளிஞ்சிக்கும். அது இல்லாம அது முட்டையிற டைம்ல பாத்தீங்கன்னா மத்த வேலைக்கார தேனீக்கள்லாம் அதோடைய பனிவரையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும். அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். தேனீக்கள் வந்து அதிகமா பாத்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா இப்ப மரங்கள் சில மரங்கள்ல தென்னை மரம், மாமரம், இப்ப நீங்க மாமரம் இதெல்லாம் வச்சுக்கிறீங்க, அப்புறம் சப்போட்டா, இந்த மாதிரி மரங்கள் மாறும்போது தேனீக்களோட அந்த பிளேவரும் மாறுங்களா? ஆமா, கண்டிப்பா மாறுங்க. இப்ப நீங்க தேனே பாத்தீங்கன்னா நீங்க வருஷம் முழுக்க ஒரே பிளேவர்லயோ கலர்லயோ உங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா சீசனுக்கு சீசன் மாறும். பூக்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரிதான் கலரும் திக்னஸ்ல இருந்து அதோட டேஸ்ட் இருந்து எல்லாமே மாறுங்க. இப்ப முருங்கை சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப முருங்கைப்பூ சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேனே பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் மாதிரி தான் இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும். அதெல்லாம் முருங்கை தேனை நம்ம ரொம்பவே காஸ்ட்லியானது. அதே மாதிரி இப்ப நம்ம எள்ளு பருத்தி அந்த மாதிரி இதுல தேன் நிறைய கிடைக்கும். வேப்பம்பூ சீசன்ல பாத்தீங்கன்னா தேன் ரொம்ப கசப்பா இருக்கும். நாவல் பூ இதெல்லாம் அதோடைய பிளேவரிங்ஸ் வரும். அந்த மாதிரியான இது மாறிக்கிட்டே தான் இருக்கும்.
சரி, இப்ப வந்து தேனீக்கள் வந்து இப்ப ஒவ்வொரு பாக்ஸ்லயும் தேன் எடுக்கிறீங்க. அத வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் எல்லாரும் மக்களுக்கு வந்து விநியோகம் பண்றீங்களா? இல்ல ஒவ்வொரு பாக்ஸ் தேனி ஒவ்வொரு பாக்ஸ் ஸ்பெசிஃபிக்கா இல்லைங்க. நம்மளது வந்து மல்டி ஃபிளவர் ஹனி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மல்டி ஃபிளவர் ஹனிங்கிறது பல பூக்கள் தேன் நம்ம எல்லா ஃபார்ம்ல இருந்தும் நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரே இதுல வச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது 30 இருந்து 50 ஏக்கருக்கு ஒரே ஃபிளவர் இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த ஒரே வகையான தேன் நம்மளால எடுக்க முடியும். சரிங்க. இப்ப வந்து தேனீக்கள் பாத்தீங்கன்னா, தேன் வந்து ஒரிஜினல் தேன் கண்டுபிடிக்கிறது எப்படி? ஏன்னா மெயினா கேட்கறது எல்லாமே அதான். நம்ம நேயர்கள் மட்டும் பொதுவா வந்து கமெண்ட்ல எது கேட்டாலும் தேன் வந்து நம்ம ஒரிஜினல் எப்படி கண்டறியும்? சிலர் சொல்றாங்க தண்ணியில விடணும், சிலர் நம்ம தீக்குச்சி பத்துவாங்கங்கிறாங்க. ஆனா சிலர் சொல்லும் போது அது கூட வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. நீங்க சயின்டிபிக்கா பண்ணா NMR டெஸ்ட்னு சொல்லி ஒண்ணு இருக்கு லேப்ல. அது காஸ்ட்லியானது. அது நீங்க கொடுத்து மட்டும் தான் நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும். மற்றபடி நம்பிக்கையான இடத்துல நீங்க வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களால அதை நம்ப முடியும். மற்றபடி நீங்க சக்கரை பாகுல இருந்து எதை நீங்க மிக்ஸ் பண்ணீங்கனாலும் எல்லா டெஸ்ட்டுமே அதுவும் பாஸ் பண்ணும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பூக்களுக்கு தகுந்த மாதிரி மாறும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, தேனுடைய திக்னஸ் இருந்து எல்லாமே. அது நீங்க பாத்தீங்கன்னா இங்க தண்ணியில போட்டாலும் கரையறதும் இருக்கு, கரையாம இருக்கிறதும் இருக்கு. இப்ப தீக்குச்சியில பண்ணீங்கன்னா நெருப்பு எரியறதும் இருக்கு, எரியாம இருக்கும். அது எல்லாமே இதுதான். எரியறது எரியாம இருக்கிறது பாத்தீங்கன்னா தண்ணி அதுல இருக்கிற வாட்டர் எவ்வளவு கலந்துருக்கு அதை பொறுத்துதான். தேன் எதனால அதிக நாள் கெட்டு போகாம இருக்குன்னா, தேனீக்களே அது ஒரு டைம் அது வந்து ஹீட் பண்ணி அதோடைய ரெக்கைய மூலியமா எவப்ரேட் பண்ணி விட்டுரும் அதுல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையுமே. அதை நம்ம இன்னொரு டைம் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் மூலியமா நம்ம பண்ணோம்னா இன்னும் அதிகபட்சமா லைஃப் வரும். ஆமா, அது நீங்க சப்போஸ் நீங்க அந்த கொஞ்சம் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மெத்தட் யாருக்கும் தெரியாம பாத்தீங்கன்னா, அப்ப பழங்குடியினர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இரும்பு கம்பிய ஃபுல்லா காய்ச்சி தேன்ல போட்டுருவாங்க. அது அவங்களுக்கு அது தெரியாது. ஆனா அதோடைய நோக்கம் என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் இருக்க வாட்டர் பார்ட்டிகல்ஸ் கூட எல்லாமே எவாபரேட் ஆயிரும். எந்த அளவுக்கு நம்ம அதுல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோமோ அந்த அளவுக்கு அது லைஃப் அதிகமா இருக்கும். சரி, பாத்தீங்கன்னா இது வந்து தேனி வந்து உற்பத்தி, அதாவது வளர்ப்பு மட்டும் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இவர் மூலியமா தான் இந்த மாதிரி சில உண்மைகள்லாம் வெளியே வரும். சிலர் சொல்றாங்க இப்ப அப்படி இருந்தா உண்மையான தேனி இப்படிதான் உண்மையான. இவர் சொல்றது பார்த்தோம்னா தேனை வந்து ஒரிஜினலா இல்லையான்னு கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். லேப் டெஸ்ட் மட்டும் தான் பண்ணணும். நாம வந்து வாங்குறது ஒரு 50 மில்லி 100 மில்லிக்கு நம்ம வந்து லேப் டெஸ்ட்டுக்கு எல்லாம் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது என்னன்னா, நாம வந்து நம்பிக்கையான ஒரு இடத்த பார்த்தா நம்ம சூஸ் பண்ணி வாங்கணும். இப்ப நம்ம நண்பர்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது எல்லாமே நம்பிக்கையான முறையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா சார், வாங்க இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ராணி தேனி பத்தி இவ்வளவு விளக்கம் சொன்னீங்க. ஆனா இப்போ ஒரு தேன் கூட்டுல ராணி தேனி வந்து இறந்துட்டா அது என்ன ஆகும்? ராணி தேனி இறந்துட்டா ராணி தேனியோட முட்டைகளை வச்சு வேலைக்கார தேனீக்கள் திரும்ப இன்னொரு ராணியை உருவாக்கிடும். சிலர் என்ன ராணி தேனி இறந்துட்டாலும் அந்த பாக்ஸ்ல தேனீக்கள் அப்படி கிடையாது அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து பாக்ஸை பிரிக்கிறதே நம்ம ராணி தேனியோட தான் எடுத்துட்டு போவோம். அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இருக்கிற பாக்ஸ்ல ராணி தேனி இருக்காது. அந்த டைம்ல ராணி தேனி அதாவது வேலைக்கார தேனீக்கள் என்ன பண்ணும்னா, முன்னாடி சொன்னால 100-200 முட்டை இதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 3 நாள் வரைக்கும் அந்த ஒரு ஒன் டே எக் ஸ்டேஜ்லயே தான் அந்த முட்டைகள் இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வேலைக்கார தேனீக்கள் நம்ம கூட்டத்தில் ராணி இல்லைன்னு சொல்லி ஒரு 1 hour 2 hourலயே கண்டுபிடிச்சிடும். அப்ப நம்மளுக்கு அதுல சீனியர் வேலைக்கார தேனீக்கள் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு ராணி இமீடியட்டா வேணும்னு சொல்லிட்டு அதுல எந்த எக் நல்ல குவாலிட்டியா இருக்கோ அதை பார்த்துட்டு அதுல வந்து அந்த ராயல் ஜெல்லின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது வந்து எல்லா குட்டிகளுக்குமே அதாவது முட்டை பருவத்துல அதுல வச்சுதான் நம்மளுக்கு சீல் பண்ணும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2 days எக்ஸ்ட்ரா கொடுக்கும். 5 நாட்கள் வந்து ராயல் ஜெல்லி கொடுத்து அதை சீல் பண்ணிடும். அப்ப நம்மளுக்கு வெளில வரும்போது ராணி தேனியா தான் அது உருவாக வரும். இப்ப வந்து நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறோம். இப்ப அதை நாம சுத்தம் பண்ண முடியுமா, இல்ல நாம சுத்தம் பண்ண தேவையில்லையா? இல்ல நம்ம கண்டிப்பா சுத்தம் பண்ணுங்க. நம்மளுக்கு அதுதான் பீ கீப்பிங் பொறுத்த வரைக்கும் சில மெயின்டெனன்ஸ்ங்கிறது நம்ம பண்ணி தான் ஆகணும். அதை வந்து ரெகுலரா பண்ண தேவையில்ல, ஒரு 10 days ஒன்ஸ் நம்ம பண்ணாலே போதும். அதாவது தேனி பெட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே சுத்தமா இருக்கும். அதை வந்து அவுட்டர் இது மட்டும் பாத்தீங்கன்னா டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகும். இப்ப தேனீக்கள்லாம் அங்க வெளியில இருந்து வருது இல்லையா, அது டஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அவுட்டர் சர்ஃபேஸ்ல கொஞ்சம் கவர் ஆகும். அந்த டஸ்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா வீக்லி ஒன்ஸ் நம்மளுக்கு மற்ற மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ண தேவையில்ல. அது எதுக்காக நம்ம அதை ரிமூவ் பண்ணணும்னா, வேக்ஸ் மாத்துன்னு சொல்லிட்டு ஒரு மெழுகந்து பூச்சி வந்து முட்டையிட்டுரும். இந்த கார்னர் பகுதியில வேக்ஸ் மாத்துன்னு சொல்லக்கூடிய மெழுகந்து பூச்சி முட்டையிட்டுரும். அந்த பாத்தீங்கன்னா அது டெவலப் ஆகி அது புழுவா ஃபார்ம் ஆகி அது வந்து தேனீக்களை எதுவும் பண்ணாது. தேன் அறைகள் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்ப முட்டை பருவத்துல இருக்கிறதுக்கோ இல்ல அடல்ட் பீஸ்க்கோ அது எல்லாமே ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும். ராணி பாத்தீங்கன்னா அது நோட்டீஸ் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல நம்மளுடைய அறைகள்லாம் எல்லாமே டேமேஜ் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லி இந்த பாக்ஸ் வந்து வெளியில போயிடலாம், இந்த பாக்ஸ் காலி பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்போ நம்ம சுத்தம் கண்டிப்பா பண்ணணும். இப்ப தேனி வளர்ப்புல எந்தெந்த வகையில மூலியமா நமக்கு வந்து இன்கம் வருங்க? இப்ப தேனி வளர்ப்பு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வகைக்கு மேல நம்ம இன்கம் கண்டிப்பா ஜென்ரேட் பண்ணலாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மகசூல், அதாவது அந்த
பாலினேஷன் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய காய்கறியில நம்ம ஃபர்ஸ்ட் இன்கம் பார்க்கலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேன். இதுல நம்ம எந்த இடத்துல வச்சிருந்தாலும் கண்டிப்பா நம்மளுக்கு தேன் கிடைக்கும். மினிமம் கிடைச்சாலும் ஓகே, நிறைய கிடைச்சாலும் ஓகே, அது செகண்ட் இதா கிடைக்கும். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய அடைகள் அதை நம்ம உருக்கி நம்ம பி வேக்ஸா நம்ம அதுவும் சேல்ஸ் பண்ணலாம். அதுலயுமே நல்ல இதா இருக்கு. ஏன்னா இப்ப காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே பி வேக்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்றாங்க. அதுலயுமே நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். அது ஃபோர்த் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பி வெனம். அதோடைய தேனீக்களோட விஷமே நம்மளுக்கு மருந்தா செயல்படுங்க. இப்ப நம்மளுக்கு சில இந்த பி வெனம் தெரப்பின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம நம்ம பி வெனமே நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி அதையும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அதுலயும் ஒரு இன்கம் இருக்குங்க. அதே மாதிரி இதுல மதிப்பு கூட்டல் பொருள் நம்ம தேன் நெல்லியோ குல்கந்தோ அது அந்த மாதிரி நம்ம தேன்ல நம்ம இது பண்ணி அதுலயும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி பி போலன், அதாவது இதுல கொண்டுட்டு வர மகரந்தம், அதை நம்ம பாத்தீங்கன்னா ஜிம்ல இருக்கிறவங்க அதிகமா விரும்பி அதை ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. இப்போ அமேசான் பிளிப்கார்ட்லாம் பாத்தீங்கன்னா பி போலன் நீங்க டைப் பண்ணீங்கனாலே நிறைய வரும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கேட் மாதிரி நம்ம வச்சு இந்த என்ட்ரன்ஸ்ல பீஸ் காலையில டைம்ல அதிகமான பி போலன் கலெக்ட் பண்ணிட்டு வரும். அந்த மகரந்தத்தெல்லாம் காலைல கலெக்ட் பண்ணிட்டு வரும். அந்த இடத்துல ஒரு கேஜ் மாதிரி போட்டு அந்த பி போலன்ல இந்த இடத்துல ஒரு கப் மாதிரி வச்சு நம்ம கலெக்ட் பண்ணி அதை நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அதுல ஹை லெவல் புரோட்டீன் இருக்கிறதுனால அது அதிகமான ஜிம் பர்சன்ஸ் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. சரி, இப்ப நீங்க எத்தனை வகையில அமௌண்ட் பேமெண்ட் பண்றீங்க? நம்ம இப்ப 3 வகையான இதை நாங்க ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் தேன் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் தேனி பெட்டிகள், அப்புறம் பி வேக்ஸ், அதெல்லாம் எல்லாமே 3லயும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இப்ப தேன் பெட்டியை விற்பனை பண்றீங்க, இதை டெலிவரி அனுப்புறீங்க. பட் ஆனா டெலிவரி பண்ணும்போது நம்ம வண்டியிலயோ வாகனங்களோ போகும்போது அந்த இதுக்கெல்லாம் ஏதாவது இருக்குங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. நீங்க கார்ல கொண்டுட்டு போகும்பொழுது சில டைம் பாத்தீங்கன்னா நாங்க வாசல்ல மட்டும் ஒரு லீஃப் வச்சு அடைச்சிருவோம். அது எதுக்காகனா கார்ல இருக்கிறவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் வராம இருக்கிறதுக்காக. அதை நம்ம எந்த இடத்துல பிளேஸ்ல போய் செட் பண்றோமோ அங்க போய் நம்ம அது ரிலீஸ் பண்ணிடுவோம். மத்தபடி நம்ம மாதிரி வச்சு அடைச்சிருங்களா? நார்மலா இந்த லீஃப் அந்த இலை இருக்கு இல்லையா, அதை நம்ம கவர் பண்ணிப்போம். அது பண்ணாலே போதும். சும்மா அந்த வாசல் மட்டும் தான், இது மட்டும் தாங்க என்ட்ரன்ஸ். இது மட்டும் தான் தேனீக்கள் போயிட்டு வரதுக்கான ஒரே வழி. மத்த எல்லா இடமே க்ளோஸா தான் இருக்கும். மத்த எந்த வழியிலயும் தேனீக்கள் போகாது. நீங்க ஏதாச்சும் சில கஸ்டமர்ஸ் பயந்துப்பாங்க, நாங்க போகும்பொழுது ஏதாச்சும் இதாகுமோ அந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்து எடுத்துட்டு போறவங்களுக்கு இங்க மட்டும் நாங்க லீஃப் வச்சு அடைச்சு கொடுத்துருவோம். நீங்க அங்க அவங்களோட வீட்டுல போய் அதை அவங்க எடுத்து விட்டா போதும். டக்குன்னு எடுத்து விட்டோன்னா வெளியே ஓடிடும். அந்த மாதிரிலாம் எதுவும் இப்ப பெட்டியில இருந்து எல்லாம் டக்குன்னு ஓடுறதா எப்பயுமே பாக்காதுங்க. ஏன்னா ராணி ரொம்பவே இப்ப பறக்கும் திறன் ரொம்பவே கம்மி. அது அதிகபட்சமாவே ஒரு 200-300 மீட்டர் தான். பெட்டியே நீங்க சில டைம் ஓடி போனாலுமே அதிக தூரம் எல்லாம் ஓடி போகாது. ஒரு 200-300 மீட்டருக்குள்ளதான் அது ஒரு டெம்பரவரியான ஒரு இடத்துல செட் ஆயிருக்கும். அதை நம்ம திரும்ப பார்த்தோம்னா இந்த அடை டேமேஜ் ஆகிறதுக்குள்ளார, டேமேஜ் மீன்ஸ் அதுல வேக்ஸ் மத்த எதுவும் அரிச்சிடாம இருக்கிறதுக்குள்ளார நம்ம திரும்ப அதே தேனீக்கள் திரும்ப கொண்டுட்டு உள்ள விட்டுடலாம். சரி ப்ரோ, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஃபார்ம் ஹவுஸா வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப சொன்ன மாதிரி வீட்டுல ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் வச்சு பண்றாங்க. அவங்க சுத்தி இடம் இல்லாத போது நாம தேனீக்களுக்கு உணவு கொடுக்கணுமா, இல்ல நீங்களும் உணவு கொடுக்குறீங்களா? இல்ல அப்படி கிடையாதுங்க. தேனீக்களுக்காக நம்ம எந்த டைம்ல நம்ம உணவு கொடுக்கணும்னா மழை காலத்துலதான் நம்ம கொடுக்கணும். எதுக்காகனா தேனீக்களுடைய மெயின் பாத்தீங்கன்னா மழை காலத்துல தேன் சேகரிக்கிறதுக்கு தான் அதோட ஒரே ஒர்க். பாத்தீங்கன்னா நம்ம சம்பாரிச்சது போக மிச்சம் இருக்கிறதுல நம்ம பேங்க்ல போட்டு சேவ் பண்றோம். அதே மாதிரி அது சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிற தேன்லாம் அது எப்ப அதை எடுத்துக்கலாம்னு பாக்கணும் மழை டைம்ல. ஏன்னா மழை காலத்துல தேனீக்கள் வெளியில போகும்போது ரெக்கையில தண்ணி பட்டுச்சுன்னா அது இறந்துரும். அதாவது திரும்ப பறக்க முடியாது, ரெக்கை கிழிஞ்சிரும். அந்த ஒரு பர்பஸ்க்காக மழை காலத்துல வெளியிலேயே போகாது. இந்த 2 மாசம், அதாவது நவம்பர் டிசம்பர் இந்த டைம்ல புயல் மழை அதிகமா ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. பகல் ஃபுல்லா, அதாவது நைட்ல மழை பெஞ்சா எந்த பிரச்சனையும் கிடையாது. பகல்லையும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருக்கு. அப்ப அது தேனீக்களால வெளியில போய் உணவு சேகரிக்க முடியாத பட்சத்துல ஆல்ரெடி சேமிச்சு வச்ச தேனை அது சாப்பிடும். அது அந்த பி வேக்ஸ் சீல் பண்ணதை கட் பண்ணி விட்டு அதுவே சாப்பிட ஆரம்பிக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம தேன்லாம் இதெல்லாம் எடுத்ததுனால என்ன பண்ணுவோம்னா அந்த மழை காலத்துல மட்டும் நம்ம சுகர் ஃபீடிங் கொடுப்போம். சக்கரை தண்ணி. அது எப்படி கொடுப்போம்னா நம்ம ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு ஒரு டம்ளர் 1:1 ரேஷியோல ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு ஒரு டம்ளர் தண்ணி இது பண்ணி கலந்து நம்ம அதாவது பாக்ஸ்லயே நம்ம கொடுத்துடணும். அந்த மாதிரி கொடுக்கணும் பட்சத்துல நம்மளுக்கு தேனீக்கள் ஓடி போகாம இருக்கிறதுக்காக நம்ம சரி. இப்ப பாக்ஸ்ல தண்ணி ஒரு கப்பல வைக்கிறீங்க, அதுல தேனீக்கள் விழுந்து ஏதாவது மரணம் அதுக்குதான் நம்ம இலையோ குச்சோ அந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுறணும். தேங்காய் நார் எல்லாம் போடுறாங்க. ஆமா, அதுக்காக. இப்ப தேனீ வளர்ப்புல பாத்தீங்கன்னா மழை காலங்கள்ல தேனீக்கள் அதிகமா கிடைக்கும். தேன் அதிகம் கிடைக்குங்களா, இல்ல வெய்ய காலங்கள்ல தேன் அதிகம் கிடைக்கும்? இப்ப நம்ம தமிழ்நாட்டுல சீசன் பாத்தீங்கன்னா ஜனவரில இருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் நம்மளுக்கு அந்த 6ல இருந்து 7 மாசம் நல்லாவே சீசனுங்க. எந்த இடத்துல வேணாலும் நீங்க வைக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல மேக்சிமம் மா ஃபிளேவர் அதிகமா இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மாம்பூ அதிகமா பூக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான தேன் நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாம நம்ம நார்மலா பருத்தி எள்ளு அந்த டைம்ல நீங்க அந்த சீசன்ல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே அளவுக்கு அதிகமான தேன் நம்மளால எடுக்க முடியும்.
மற்ற நீங்க ஆவரேஜா தான் நீங்க மாடி தோட்டம் வச்சிருக்கீங்க, உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய காய்கறிக்கான இது பண்ணணும்னா ப்ளூ கலர்ல பூ பூக்குற மாதிரி நீங்க எந்த விதமான பூ வச்சீங்கனாலும் ஸ்கை ப்ளூ கலர் கிளஸ்டர்னு சொல்லி ஒரு பூ இருக்கு, அதெல்லாம் வச்சீங்கன்னா அதெல்லாம் தேனீக்களை அட்ராக்ட் பண்ணும். அப்ப நம்மளுக்கு தேனீக்களை அட்ராக்ட் பண்ணும் பொழுது உங்க வீட்டுல வச்சுக்கிற பெட்டி இல்லாம மற்ற தேனீக்களும் வரும் பொழுது உங்க ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கிற மாடி தோட்டம் இன்னுமே செழுமையாகும், இன்னும் பெஸ்டா இருக்கும். ஆமா. சரிங்க. புரியுதுங்க. இப்ப வந்து பாக்ஸ்ல வந்து தேனீக்கள் இருக்கு. இப்ப வெளிய இருந்து இப்ப சொன்னீங்களே வேற தேனீக்களும் வரும் அப்படின்னு. அந்த தேனீக்கள் வந்து பாக்ஸ்ல எதுவும் பண்ணாதீங்க, எதுவுமே. அதாவது இங்க இருக்கிற இப்ப இத்தனை பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபேமிலி, ஒவ்வொன்றுக்கும் குயின் சென்ட்னு சொல்லி குயின் பீல ஒன்னு ஃபார்ம் ஆகும். அந்த குயின் சென்ட் தான் இந்த பாக்ஸுக்கான லொகேஷன். நம்ம பீஸ் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிட்டு வந்தாலும் கரெக்டா இந்த லொகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கானது குயின் சென்ட் மாப்பம் பிடிச்சி தான் அதால இது பண்ண முடியும். ஏன்னா அது வந்து பி டான்ஸ் மூலியமா தான் அது கம்யூனிகேட்டே பண்ணும். நம்ம குரல் மூலியமா அதால பண்ண முடியாது. அதாவது டான்ஸ் மூலியமா பண்ணும். இன்னொன்னு அந்த ஸ்மெல் மூலியமா தான் அந்த இடத்த கண்டுபிடிக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த இடத்துல இப்ப மழை காலங்கனால வெளியில இல்ல, சில பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடியே பீஸ் இருக்கும். அது வந்து செக்யூரிட்டி பீஸ். அது வந்து நம்ம கூட்டுல வர்றது உள்ள வர்றது நம்மளுடைய தேனீக்கள் தானா, அதாவது செக்யூரிட்டி மாதிரி ஆமா இருக்கும். உள்ள எல்லா விதமான டீமும் இருக்கும். நம்ம வந்து அட்டாக் பண்ற எல்லா விதமான பீஸுமே நம்மள கொட்டாது. கண்டிப்பா நம்மள வந்து அது வந்து செக்யூரா இருக்கிற பீஸ் மட்டும்தான், இந்த பாதுகாக்கிற பீஸ் மட்டும்தான் நம்மள கொட்டுமே தவிர மற்ற எல்லா பீஸுமே நம்மள வந்து கொட்டாது. இதுக்கு மெடிக்கல் டீம்லாம் இருக்கு. ராணிக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அந்த இதுல போய் பண்றது, நம்ம பாக்ஸ்ல ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு வைக்கும் பொழுது கை கால் ஏதாச்சும் முறிவு ஏற்பட்டுச்சுனாலும் பீஸ்க்கு அதை கியூர் பண்றதுல எல்லாமே எல்லா விதமான டீமுமே உள்ளார இருக்கு. பாக்ஸோட அமைப்பை நம்ம பார்க்கலாமா? வாங்க இப்ப நம்ம பாக்ஸோட அமைப்பை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. தேனி பெட்டி எப்பயுமேங்க ஒரு ஸ்டாண்ட் மேலதான் வச்சு கண்டிப்பா வைக்கணும். இது எதுக்காக இந்த ஸ்டாண்ட்னா எறும்பு எதுவும் ஏறாம இருக்கிறதுக்காக. எறும்பு தான் தேனீக்களோட முதல் எதிரி. என்ன காரணம்னா எறும்பு வந்து பீஸ் வந்து அதிகமா போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அந்த பாத்தீங்கன்னா அந்த லொகேஷனை விட்டு வெளியில போயிடலாங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். அதனால அந்த எறும்பு ஏறாம இருக்கிறதுக்காக தான் மெயினானது. இது பாத்தீங்கன்னா ப்ரூடு. இந்த சேம்பர் பாத்தீங்கன்னா ப்ரூட் சேம்பர். இது வந்து சூப்பர் சேம்பர். நம்மளுக்கு ப்ரூட்ல தான் நம்மளுக்கு அடைகள்ல இருந்து எல்லாமே இருக்கும், ப்ரீதிங்ல இருந்து எல்லாமே நடக்கிறதுக்கான இதுதான். மேல இருக்கக்கூடிய சூப்பர்ல பாத்தீங்கன்னா தேன் வந்து கலெக்ட் பண்றது. இது வந்து சூப்பர் சேம்பர்ல இருக்கக்கூடிய ஃப்ரேம். இது வந்து ப்ரூட்ல இருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸ். பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கும். தேன் சேகரிக்கிறது வந்து ஃப்ரேம் கம்மியாகும். ப்ரூட்ல இருக்கு, அதாவது இதெல்லாம் தான் இனப்பெருக்கத்துல இருந்து எல்லாமே பண்ணும். இங்க வாங்களே. இப்ப இந்த இதெல்லாம் தான் அடல் பீஸை சீல் பண்ணதுக்கானது. இப்ப இது எல்லாமே இருக்குங்களா, இது வந்து மெயில் பீயோட முட்டை. இப்ப மற்றது நார்மலா இருக்கிறது எல்லாமே ஃபீமேல் பீஸோட முட்டை. குயின் பீயோட முட்டை பாத்தீங்கன்னா கீழே அடியில வரும். அதாவது குயின் இல்லாத டைம்ல தான் நம்மளுக்கு குயின் பீ இதுவாகும். அது வந்து இப்ப நம்மளுக்கு கிடையாது. இந்த இது பாத்தீங்கன்னா மெயில் பீயோட முட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் இதா இருக்கும். இது வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒன் டே எக்லாம் இருக்கும். இந்த மாதிரி எம்டியா இருக்கக்கூடிய செல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பாருங்க தலையை உள்ள விட்டு எல்லாமே சீல் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி சீல் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளார லார்வாவோட ராயல் ஜெல்லி எல்லாமே உள்ள கொடுத்துதான் நம்மளுக்கு இதாகும். அதே மாதிரி பீஸ் வந்து நிறைய கொட்டுங்கிற பயம்லாம் இருக்குங்க. நீங்க நார்மலா நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ணாது பீஸ். நீங்க கையில கூட நீங்க தொடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம இதுக்கான ஒரு ஃபோர்ஸோ இல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம பாக்ஸ்ல நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கொடுக்கறது தான் நம்மளுக்கு. அது நம்மளுக்கு பயந்துதான் நம்மளுக்கு கொட்டுமே தவிர அது எதிர்த்துலாம் நம்மள வந்து கொட்டாது எப்பயுமே. இந்த மாதிரி இருக்கு. என்ன இது பண்ணனா டக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு எல்லாமே போயிடும். நம்ம இதே நான் பொறுமையா பண்ணியிருந்தேன்னா எல்லா பீஸுமே வந்து என்ன கொட்ட பார்க்கும். நம்ம கொடுக்கறது கரெக்டான ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா பீஸ் பயந்துக்கும். நம்ம பீஸை வந்து அதிகமா டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்மள எதுவுமே அது கொட்டாது. நீங்க தொட்டு பாக்குறீங்களா ப்ரோ? அந்த அளவுக்கு நம்ம இல்ல. இப்ப ப்ரூட் சேம்பர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 ஃப்ரேம் வந்துருங்க. நம்ம சூப்பர்ல வந்து 5 ஃப்ரேம் இருக்கும். நம்ம வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பெட்டிகள் வந்து அதோடைய சைஸ் வந்து எல்லாமே வேறையா இருக்கும். அது காரணம் பாத்தீங்கன்னா அது வந்து நியூட்டன் பெட்டின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. இது வந்து மார்த்தாண்டம் டைப் பெட்டி. நம்ம நியூட்டன் பெட்டியில் பாத்தீங்கன்னா 8ல இருந்து 11 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் இருந்துச்சு.
அது எல்லாமே கொஞ்சம் நாள் பட அது வந்து ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதோடைய பாப்புலேஷனுக்கும் இதுக்கும் இந்த 6 ஃப்ரேம் மட்டும்தான் அதுக்கு செட் ஆகுது. எல்லாமே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எல்லாமே ஃபிக்ஸ்டா இப்ப கடைசியில மாத்தாண்டம் டைப் பெட்டி மட்டும்தான் தமிழ்நாட்டுல மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் பண்றாங்க. நியூட்டன் டைப் பெட்டி எல்லாமே இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்க வாங்க, இது பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த இதுதான் ஒரு முழுமையான அடைங்க. இதுல பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு தேன் ஃபுல்லா சேகரிக்கும். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா தேன் சேகரிக்கும். அடுத்த கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த மகரந்த சேர்க்கை, அதாவது அந்த மகரந்தம் கலெக்ட் பண்றது வந்து இந்த இடத்துல சேர்க்கும். இந்த இதெல்லாம் பாருங்க, இந்த இடத்துல எல்லோ கலர்ல இருக்கு இல்லைங்களா, இந்த மகரந்தம். இது வந்து ஒரு பீ பிரெட்டா மேக் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய அடல்ட் பீஸ்க்கு ஃபுட்டா கொடுத்துரும். அப்புறம் இந்த சீல் பண்ண போர்ஷன்ஸ் எல்லாமே ஃபீமேல் பீஸ். அப்புறம் இந்த 1 சென்டிமீட்டர் மேலாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெயில் பீயோட எக். இப்போ நம்ம இந்த கோல்டன் கலர்ல இருக்கிறது எல்லாமே ஃபீமேல் பீஸ் தான். இது வந்து மெயில் பீ பாத்தீங்கன்னா கருப்பு கலர் ஈ மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து மெயில் பீக்கு வந்து கொடுக்கு கிடையாது. இதுதான் மெயில் பீ. இந்த மெயில் பீக்கு வந்து கொடுக்கு கிடையாது, அதனால இது நம்மளுக்கு வந்து கொட்டாது. இதோடைய பர்பஸே பாத்தீங்கன்னா பாக்ஸ் வந்து மேட்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இது உயிரோடய இருக்கும். இது அளவுக்கு அதிகமான பாப்புலேஷன்ல இருந்தாலுமே ஃபீமேல் பீஸா சேர்ந்து இதெல்லாம் கொன்றும். அதோடைய குழந்தை பருவத்திலேயே அது அந்த முட்டை இதுலயே எல்லாமே ஸ்டேஜ்ல கொன்றும். அளவுக்கு அதிகமா இருக்கிறத நாம பார்த்தாலுமே அதை நம்ம எடுத்துடணும். ஏன்னா மற்ற பீஸோட இந்த 3 மடங்கான தேனை அது சாப்பிடும். இதோடைய ஒர்க் வந்து எதுவுமே கிடையாது. வெளியில போயிட்டு வந்து போலனும் எடுத்துட்டு வராது, ஹனியும் எடுத்துட்டு வராது, எதுவுமே பண்ணாது. இங்க இருக்கிற ஒர்க்கர் பீஸ் தான் இதுக்கான ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணும். மற்றபடி இது வந்து எந்த விதமான யூஸ்மே கிடையாது. மேட்டிங்காக மட்டும்தான் இது உயிரோட இருக்கும். இப்போ இதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நான் தேனியால் நமக்கு பாதிப்பு இல்ல. பாதிப்பு கிடையாது, யூஸ்மே அந்த அளவுக்கு கிடையாது. யூஸும் கிடையாது. ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா தேனி வளர்ப்பு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே பண்றோம். இப்ப ஃபார்ம் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆடு இருக்கு, மாடு இருக்கு, சில நாள் கோழி, நாய் எல்லாம் வீட்டுல வளர்ப்பாங்க. அதனால இந்த தேனி வளர்ப்பால அதுங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும்? அப்படி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு இடத்துல வைக்கும் பொழுது கண்டிப்பா மற்ற உயிரினங்களால கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். என்னன்னு பாக்குறதுக்கே வந்து ஒரு கியூரியாசிட்டி, நாய்களாகட்டும் ஏதோ இருந்தாலும் வந்து பாக்ஸ் தட்டி விட பார்க்கும். அந்த மாதிரி இது தேனியோட பாக்ஸ் நம்ம தட்டி விடாத வகையில நம்ம அந்தவா வந்து எப்பயுமே கொட்டாது. தேன் எடுக்க போகும்பொழுதோ எந்த டைம்லயுமே நம்மள கொட்டாது. நம்ம அதோட பாக்ஸ் எப்ப நம்ம டிஸ்டர்ப் பண்றோமோ, இப்போ ஒரு மாடாகட்டும் ஆடாகட்டும் அந்த பாக்ஸ் போய் தட்டி விட்டு அது கீழே விழாத பட்சத்துல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் எதுக்குமே பண்ணாது. பாத்தீங்கன்னா அது பக்கத்துலயே தான் இருக்கும். எந்த விதமான இது 2 பேருக்குமே கிடையாது. அதுக்கு கான்சியஸ் இல்லாத பட்சத்துல தட்டி விடும் பொழுது கண்டிப்பா கொட்டதான் பார்க்கும். அது வந்து 4 பேர்ல பழகிரும். இப்ப நீங்க 1-2 டைம் கொட்டு வாங்கிச்சு இதாயிடுச்சுன்னா அது பக்கத்துல போனாலே இதாயிரும் சொல்லிட்டு அது பயந்துக்கும், திரும்ப வராது. ஓகேங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ் ப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம தேனி வளர்ப்பு பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே யூஸ்ஃபுல்லான தகவலை அண்ணன் வந்து தெளிவா சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த வீடியோ இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இது போன்ற மக்களுக்கு தேவையான தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலை. சரி ப்ரோ, ரொம்ப நன்றி. இவ்வளவு விளக்கங்களை தெளிவா பொறுமையா கொடுத்ததுக்கு நம்ம நேயர்களுக்கு. உங்களை அடுத்த வீடியோல கண்டிப்பா இன்னும் ஃபார்ம் நீங்க அதிகப்படுத்தணும். அதுக்கப்புறம் கண்டிப்பா நாங்க வந்து வீடியோ பண்ணுவோம். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபார்ம் லொகேஷன் சேலம்ல நங்கவழியில இருக்கு. நீங்க எப்பனாலும் வந்து ஃப்ரீ ட்ரைனிங்கே எடுத்துருப்போம். நம்ம வந்து தேனி வளர்ப்பு தொழில் வந்து நம்ம ஃப்ரீயாவே கத்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்க நேரம் ஒதுக்கி இதுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பா கத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தேனி பாக்ஸும் இருக்கு, பயிற்சியும் இருக்குங்க. நம்ம இளைஞர்கள் இன்னும் நிறைய பேர் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா ஒரு கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஒரு கான்டாக்ட் நம்பர், லொகேஷன் எல்லாமே கொடுக்குறோம், நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, பை பாய்.